போது அதற்கு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்னென்ன எப்படி கை தட்டினா அவங்க காதுக்கு நல்லா இருக்கும்னு தயாரா நிக்கிறீங்களே, உங்க பேரு சங்கி இல்லாம வேற என்ன? இதை விட நல்ல ஒரு ஜோக் சொன்னாரு. உங்க சகோதரிய டெல்லிக்கு அனுப்புறீங்களே காங்கிரஸோட கூட்டணி பேச, அப்ப நீங்க எல்லாம் சங்கி இல்லையா, அவங்க சங்கி இல்லையான்னு கேட்டாரு. பிஜேபியோட கூட்டணி பேச போனா தான் சங்கி, காங்கிரஸோட கூட்டணி பேச போனா எப்படி சங்கி? சரி, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால நாங்க சொல்றோம், தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சங்கி 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 தான். ஆனா கவலைப்படாதீங்க, அவங்களோட கூட்டணி வச்ச தலைவர்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும். பீகார்ல எத்தனையோ முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை இன்னைக்கு ராஜ்யசபாக்கு கொண்டு வந்துட்டாங்க, முதலமைச்சராக இருக்க முடியாது என்று சொல்லி. எத்தனையோ மாநிலங்கள்ல கூட்டணி வச்சவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு எந்த மாநிலம் பிடிக்கும்னு தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா அமித்ஷா அவர்கள் உங்களுக்கு அங்கே ஆளுநராக போகக்கூடிய வாய்ப்பை தருவார். கவர்னரா போலாம். ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு, நீங்க கேட்ட மாநிலத்திற்கு